வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரியல் பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஷுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ வந்து அந்த சிந்தாமணி கூட இவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க, ரோகிணி வீட்டுக்கு போய் பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், யாரோ வரா மாதிரி இருக்கும். அந்த சிந்தாமணி என்ன பண்ணுவாங்க, முத்து மீனா தான் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அப்புறம் அங்கே வந்தது பார்த்தீங்கன்னா மீனாவோட தம்பி சத்யா தான் வந்திருப்பாரு. இது உடனே ரோகிணி கேட்பா, கதவை திறந்துட்டு வந்து பார்த்தா இவன் தான் வந்திருப்பான். உடனே ரோகிணி வந்து என்ன மறுபடியும் ஆள் அடிக்க கூட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் வரல, கிறிஷுக்கு உடம்பு சரியில்லைன்னு அக்காவும் மாமாவும் பேசணும்னு சொன்னாங்க, வீடியோ காலில் பேச போகிறாங்கன்ற மாதிரி சொல்லுவான். அப்போ அந்த சீன் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து முத்துக்கு வந்து தெரியும்ல, இவ ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம ஃபோன் பண்ணி இப்போ இவளுக்கு பேசினா கூட இவ அதை ஒரு ஆதாரமாக வச்சு இவங்களுக்கு ஏதாவது அகெயின்ஸ்டாக நடக்க போகிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல சூப்பராக முத்து யோசித்து மீனாவோட தம்பி அமிச்சு அதில் வந்து வீடியோ கால் பண்ணி அந்த பையன்கிட்ட பேசுகிற சீன்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பேசிட்டு அப்போ என்ன பண்ணுவான், வீடியோ காலில் பேசி முடிச்சதுக்கப்புறம் இவன் வந்துடுவான். வரும்போது என்ன பண்ணுவான்னா, சத்யா வந்து அந்த சிந்தாமணி ஒளிஞ்சிருப்பாங்கல்ல, அவங்கள வந்து இவன் பார்த்துருவான். பார்த்துட்டு என்ன பண்ணுவான், யாரோ நிற்கிறாங்கன்ற மாதிரி தான் பார்ப்பான். ஆனால் சிந்தாமணின்றது அவனுக்கு தெரிஞ்சிச்சான்னு என்னன்னு இன்னும் நம்மளுக்கு காமிக்கல. ஆனால் அவன் யாரோ நிற்கிறாங்கன்றதை மட்டும் பார்ப்பான். பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அவன் கிளம்பிடுவான். அதுக்கு அடுத்த சீனே பார்த்திங்கன்னா, அண்ணாமலை வந்து இப்போது மீனாக்கும் முத்துக்கும் தனி ரூம் கொடுத்துருவார் இல்லையா, அந்த சீன் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த சீன் பார்க்க சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு தனி ரூம் கிடைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வந்து வேறு மாதிரி தானே இருக்கும். அதுவும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அத்தனை நாள் ஹாலில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ப்ரைவசி இல்லாமல். அப்போது முத்துக்கும் மீனாக்கும் அந்த ரூமு கிடைக்கும் போது முத்து படுற அந்த சந்தோஷம்லாம் ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும். அதுவும் பூவில் டெக்கரேஷன்லாம் பண்ணி அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பான், தான் ஒய்ஃபோட நம்மளுக்கு ஒரு ப்ரைவசி ரூம் கிடச்சிருச்சு அப்படின்ற அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் அந்த சீனு. அதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா, இவன் ரோகிணி வந்து மனோஜ் கிட்ட பேசுவாங்க. பேசிட்டு வந்து இவன் என்ன பண்ணுவான், வாங்க லாங் ட்ரைவ் போகலான்ற மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. அப்போ மனோஜ் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்காக காரை விட்டு ஓடி வருவான். இவங்களும் பின்னாடி தடுத்துக்கிட்டே வருவாங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியும், அவன் ஹாலில் படுத்துக்கிட்டு கனவு கண்டிருப்பான். கனவு கண்டுட்டு அப்படியே இவனும் ஓடுற மாதிரியே காலில் ஆக்ஷன் பண்ணுவான். அப்புறம் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அவனை விரட்டிட்டு, என்னடா அவளையே நினச்சிட்டு இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கியான்னும் போது, இல்லைம்மா அந்த ரோகிணி என்னை கனவுல வந்து டார்ச்சர் பண்ணுறாம்மா அப்படின்னு சொல்லுவான். அப்பா சொல்வா, நீ நினைக்காம எப்படிடா வந்து கனவுல வருவான்ற மாதிரி அவங்க அம்மா கேட்பாங்க. அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாக நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த சீன் பார்த்திங்கன்னா, அவங்க அம்மா மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க கடுக்கடுன்னு ஆகிறதுக்கு. பார்த்தீங்களா, நான் தனி ரூம் கொடுக்க வேணாம்னு சொன்னேன், காலையில் பாருங்கள் ஒரு காஃபி கூட என்னால் குடிக்க முடியல, மகாராணி இன்னும் எழுந்து கூட வெளில வரல, 9 மணிக்கு தான் எழுந்து வருவா போல் அப்படின்னு அப்போயும் வந்து அவங்க வன்மத்தை கொட்டுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க காலையிலேயே வந்து எழுந்திரிச்சு சாமிலாம் கும்பிட்டு வர அந்த சீனு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரதோஷம் அதனால தான் சாமி கும்பிடுறோன்னு முத்து சொல்லுவான். அப்போது இவ கேட்பான் அந்த விஜயா, இவளே ஒரு தோஷம் இந்த வீட்டுக்கு, இவ பிரதோஷம் வர கும்பிடுறாளா அப்படின்னு சொல்கிறான் அந்த சீனு. இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது இன்றைக்கி எபிசோடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த விஜயா இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி, இவனும் அந்த மனோஜும் அந்த ரோகிணியும் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ரீல்ஸ் வரும், அதை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு மனோஜை கூப்பிட்டு அடிப்பாங்க. என்ன எனக்கு தெரியாமல் போய் அவள் கூட சேர்ந்து நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. அந்த சீனு அவன் எவ்வளோ சொல்லுவான், அது ஏஐன்னு. அவங்க நம்ப மாட்டாங்க, நீ தான் ஆடி இருக்க என்னை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல முத்து வந்து சப்போர்ட் பண்ண வருவான் இவனுக்கு. பாடுறா அம்மா என்னை போட்டு அடிக்கிறாங்க, ஐயோ ஃபைனலாக அம்மா உன்னை போட்டு அடிக்கிறாங்களே, அடிங்கன்னு சொல்லி அப்படி காமிக்கிற அந்த சீன் ஆகட்டும். அதுக்கப்புறம் அவனும் அந்த ரீல்ஸை வாங்கி பார்த்துட்டு ஒன்றை மாதிரி தான் இருக்குது அப்படின்ற அந்த சீன் ஆகட்டும். எல்லாமே இன்றைக்கி அந்த கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் இதாக போன மாதிரி தான் எனக்கு இருந்தது எபிசோடு. நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.